வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான், சோயா சங்க்ஸ் கிரேவி. சப்பாத்தி, ஃபுல்கா, பூரியோட இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி லேசாக கொதி வந்தால் போதும், நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது நல்லா பொரியட்டும். கீரி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா சேர்த்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் இதே அளவுகளில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா இது குழம்பு மாதிரி வந்துடும். நம்ம குக்கரில் செய்கிறனால தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ப்ரெஷர் வந்தோன்னா ஒரு 3 விசில் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம நான்வெஜ் குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அந்தளவுக்கு வாசனையாக இருக்குது. கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம சப்பாத்தி, ஃபுல்கா, பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் கிரேவி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.